ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ ரீசெண்டாக நியூ ஜெர்சிக்கு போயிருந்தேன் இல்லையா? ஸோ அன்றைக்கி ஒரு நாள் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த vlogல இருக்க போகுது. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இருக்குது. கண்டினியூஸாக இந்த vlogை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, டெலாவேரில் இருக்கிற ஒன் ஆஃப் த மெயின் லேண்ட்மார்க்கு டெல் மெமோரியல் பிரிட்ஜ். ஸோ இது கீழே ஒரு அழகான டெலாவேர் ரிவர் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி வெதர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே மழை தான். பரவாயில்ல, போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மழையோடையே போயாச்சு. ஸோ யூஸ்வலாக நாங்கள் நியூ ஜெர்சிக்கு போகிறோன்னா கண்டிப்பாக ஒரு கோயிலுக்கு போவோம். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருவாயூரப்பன் டெம்பிள் தான் வந்திருக்கோம். இது வந்து நியூ ஜெர்சியில் இருக்கிற மால்பரோ டவுன்ஷிப் அந்த இடத்துல இருக்குது. ஸோ பார்க்க வந்து பார்த்திங்கன்னா மிச்ச கோயிலோட இந்த கோயில் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக யூஎஸில் இருக்கிற கோயில் கோபுரம்லாம் வெள்ளை பெயிண்டில் அடிச்சிருப்பாங்க. பட் இந்த கோபுரம் தான் கலர்ஃபுல்லாக நம்ம ஊரில் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகம் வரப்போகுது. 2012 இந்த கோயிலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப புது கோயில் கிடையாது, பட் ஸ்டில் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி சுத்தமாக வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நல்லா காலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக யூஎஸில் எங்கே கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சில பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா? எல்லா கோயிலையும் இந்த மாதிரி மண்டபம் ஒன்று இருக்கும். அங்கே வந்து நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்து நம்ம அங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். ரிசப்ஷன்லாம் வந்து தனியாக ஒரு ப்ரைவேட் பிளேஸ் நம்ம ஹையர் பண்ணியோ இல்லை அங்கேயே நம்ம கூட வச்சு ரிசப்ஷனை முடிச்சுப்பாங்க. ஸோ இப்படி தான் இங்கே கல்யாணம் நடக்கும். ஸோ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். யூஸ்வலாக கோயிலுக்குள்ளே வந்துட்டோன்னா நம்ம சாமியை ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் அப்படியே லைட்டாக உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் மாதிரி காமிச்சிக்கிறேன். அப்படி பாருங்கள். ஸோ கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கூட்டம் இல்லை. என்னென்ன சாமிலாம் இருந்தாங்கன்னா குருவாயூரப்பன், வெங்கடாச்சலபதி, அப்புறம் வந்து சிவன், ஐயப்பன், நம்மளோட லக்ஷ்மி, ஆண்டாள் எல்லா சாமியும் இருந்தாங்க. இது வந்து கோயிலோட பின்பக்கம். இங்கே சிலைகள்லாம் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே குட்டி குட்டி வேலைப்பாடுகள். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெயிண்ட்லாம் அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த சீலிங்லேயுமே ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஓமம் வளர்க்குற இடம். இது சீலிங்லேயுமே பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி ஸ்டோரி சொல்கிற மாதிரி வேலைப்பாடுகள் இருந்துச்சு. இது வந்து நம்ம சிவனுக்கு நீர் ஊற்றுற மாதிரி. அது பக்கத்துலேயே வந்து நவகிரகமும் இருந்தது. ஸோ நான் அந்த சீலிங்கில் சொன்னேன் இல்லையா, இது வந்து இந்த பாலகிருஷ்ணன் சின்ன வயசில் அவர் குறும்பு பண்ண கதை, மலையை சுண்டு வரல தூக்குன கதை, அதெல்லாம் அப்படியே எனக்கு ஃப்ளாஷ் ஆச்சு. நான் இதெல்லாம் வந்து நம்ம டிடியில் வந்து இந்த ஸ்ரீகிருஷ்ணான்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க சண்டே மார்னிங் நினைக்கிறேன். அதை உட்காந்து பார்க்குறதுல அப்படி ஒரு ஆனந்தம் எங்களுக்கு. ஸோ அந்த கதைலாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்டும் இதுதான், எக்ஸிட் பாயிண்ட்டும் இதுதான். கோயிலுக்கு சைடில் தான் இருக்குது. கொடிமரம் அப்படியே கம்பீரமாக அழகாக கோயிலுக்கு முன்னாடி இருக்குது. உங்களுக்கு நான் வந்து கோயிலோட இந்த எக்ஸ்டீரியரை வந்து அப்படி முழுசாக காமிக்கிறேன். இப்போ பாருங்கள். எனக்கு வந்து இந்த கோபுரம் ரொம்ப பிடிச்சிருச்சு பார்த்த உடனே. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாமே வெள்ளையாக தான் இருக்கும், நிறைய வேலைப்பாடுகள் இருக்கும், பட் ஃபுல்லாக வெள்ளையில் தான் இங்கே கோபுரம் இருக்கும். பட் இந்த கோபுரம் அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே கோயிலை சுற்றி பார்த்தோம். இங்கே கொஞ்சம் 2-3 விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா கோசாலா, அதாவது மாடு இருக்கிற இடம் போல் இருக்குது. பட்டு மழை பெஞ்சதுனாலையோ இல்லை என்னவோ தெரியல, அங்கே மாடு இப்போ இல்லை. ஆக்சுவலாக மாடுக்கு உள்ளே போய் ஏதாவது பெட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து போஜனசாலான்ட்டு ஒன்று இருக்குது, அதாவது சாப்பாடு பேண்ட்ரி ஒரு கேன்டீன் இருக்கிற இடம். ஸோ அங்கேயும் நம்ம நெக்ஸ்ட்டு போக போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாக் பண்ணி ஒரு 300 or 400 மீட்டர்ஸ் நீங்கள் வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். உடனே பார்த்த உடனே தெரியாது அது. ஏன்னா கோயிலுக்கு அந்த சைடு கொஞ்சம் தள்ளி இருக்கும், நடந்து போகிற தூரம் தான். பட் வந்து கோயிலோட ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த போஜனசாலா. ஸோ ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல வீகன் ஃபுட்டு. ஸோ கோயில் ஃபுட்டுனால் நம்மளுக்கு அந்த வேறு எதுவும் இருக்காது இல்லையா, அந்த மாதிரி சிம்பிள் ஃபுட்டு. ப்ரைஸுமே வந்து ரொம்ப நாமினலாக தான் இருந்துச்சு. ஆப்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வச்சுருந்தாங்க.
இட்லி, தோசை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம் இல்லையா, அந்த தோசையை விட இந்த தோசை ரொம்ப நல்லா இருந்துச்சு. $5 தான். தோசை, அப்புறம் வடை, அப்புறம் தயிர் சாதம், புளியோதரை, சாம்பார் சாதம், இதுக்கு மேலே இன்னும் நிறையா வச்சுருந்தாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே $5 தான். இதுக்கு மேலே வேறு ஒன்று என்ன ஷாக்குன்னா, நாங்கள் வந்து 2 தோசை சொல்லியிருந்தோம். 2 தோசைக்கு இந்த மாதிரி ஒரு லார்ஜ் கப்பில் 2 சாம்பார், அதுக்கப்புறம் ஒரு பெரிய கப்பில் 2 கப்பில் சட்னி வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப ஜாஸ்தி 2 தோசைக்கு. இங்கே லோக்கலில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அந்த ப்ரைஸுக்கு இந்த குவான்டிட்டி ரொம்பவே ஜாஸ்தி. டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு போங்கன்றது சஜஷன் கண்டிப்பாக என் சைட்லேருந்து நான் கொடுப்பேன். நான் சொன்னேன் இல்லையா 2 சாம்பார், இதுதான். நாங்கள் வந்து போய் ஒரு பாக்ஸ் சாம்பார் சட்னியை கொடுத்துட்டோம். ஏன்னா வந்து தெரில, இது எங்களால் கண்டிப்பாக இதை காலி பண்ண முடியாது, எடுத்துகிட்டோம் நம்மளால் போக முடியாது இல்லையா. ஸோ இது வந்து சாம்பார் சாதம், 2 சாம்பார் சாதம், 2 தோசை, ஒரு வடை அது சொல்லியிருந்தோம். ஸோ சாம்பார் சாதமுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் தேங்காய் சட்னி, இதுவுமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. தோசை சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வீட்டில் செஞ்சோன்னா எப்படி இருக்கும், அதை விட கொஞ்சம் பெருசு, ஒரு மீடியம் சைஸு தான். நான் சொல்லியிருந்தது வந்து மைசூர் தோசை, அந்த காரம் பொடி போட்டு வச்சுருப்பாங்களே அந்த தோசை. ஸோ நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து இங்கே வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 hours அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ காலையில் எந்திரிச்சதுமே நாங்கள் வந்து குளிச்சுட்டு கிளம்பிடுவோம். யூஸ்வலாக இப்படி தான் இருக்கும், குளிச்சுட்டு கிளம்பிடுவோம். கோயிலில் வந்து சாப்பிட்ற மாதிரி, இல்லைனா வர வழியில் ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோன்றதுனால பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ கோயில் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஷாப்பிங் வேலைகளை ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ நியூ ஜெர்சிக்கு வரோன்னா கண்டிப்பாக வந்து பட்டேலுக்கு போவோம். அதே மாதிரி பட்டேலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு கடைக்கும் போவோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஸ்கோ. ஏன் நாங்கள் இருக்க ஸ்டேட்டில் காஸ்கோ இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் வந்து நியூ ஜெர்சி காஸ்கோவில் நிறைய இந்தியன் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து. இங்கே கிடைக்கிற உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் உளுந்து. ஸோ பருப்பு பயிறு வகைகள்லாம் நான் வந்து ஆர்கானிக் போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்குது. இங்கே வாங்குகிற இந்த உளுந்து வந்து பார்த்திங்கன்னா புது உளுந்தாக இருக்குது. அதே சமயம் வந்து நம்ம எப்போ இட்லி வடை பண்ணாலுமே அதோட சாஃப்ட்னஸ் வந்து சான்ஸே இல்லை. ஸோ அதனால நாங்கள் நியூ ஜெர்சிக்கு வரும்போது ப்ரொவிஷன்ஸ் வாங்குவோம். ப்ரொவிஷன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இங்கே ஒரு வாட்டி பார்த்துருவோம். இங்கே எதெல்லாம் கவர் பண்ண முடியுதோ, அதாவது காஸ்கோவில் என்னெல்லாம் கவர் பண்ண முடியுதோ அதெல்லாம் கவர் பண்ணிடலாம். பட் இந்த டைம் வந்து நான் போகும்போது புது புது ப்ராடக்ட்ஸ் இன்னுமே இருந்துச்சு. அதெல்லாம் என்ன அப்படின்றத பாருங்கள். ஸோ காஸ்கோ பார்த்திங்கன்னா நல்ல கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எங்கள் ஸ்டேட்லலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டம்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பார்க்கிங்கே கிடைக்கல. கொஞ்சம் நேரம் சுற்றிட்டே இருந்தோம். ஷாப்பிங் டைமை விட பார்க்கிங்க்கு வெயிட் பண்ண டைம் தான் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லலாம். குயிக்காக ஒரு கோ த்ரூ பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேண்டியதை மட்டும் வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி நியூ ஜெர்சியில். ஸோ அதனால் இந்தியன்ஸ்க்கு யூஸ் ஆகுற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாகவே இங்கே வச்சுருப்பாங்க. எங்கள் ஸ்டேட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 1, 2 அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கார்ட் ஃபுல்லாக என்ன இருந்துச்சுன்றது, பானிபூரி. ஸோ இங்கே ஒரு அமெரிக்கன் ஷாப்பில் பானிபூரி விற்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஹோல்சேல் ஷாப்பில் பானிபூரி விற்கிறாங்கன்னா அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க. இங்கே வந்து அவ்வளோ இந்தியன்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக போய்கிட்டு இருக்கிறது அந்த பானிபூரி. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து நானக் பிராண்டோட நெய் டப்பா. இது 56 ounce, அதோட விலை $22. இதை நம்ம இந்தியன் ஷாப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் என்னோடய லிஸ்ட்டில் இருந்தது வந்து இந்த உளுந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 7 LB, அதாவது 3.5 கிலோ கிட்ட வரும். இதோட விலை $13. இது ஆர்கானிக் கசானா பிராண்டுது. ஸோ எப்போவுமே இந்த பிராண்டிங் இருக்கும். இது கூடவே நான் இன்னும் 2-3 பருப்பு வகைகள்லாம் பார்த்தேன். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா சிறுபருப்பு, அந்த மூங் தால், அதுக்கப்புறம் தோரம்பருப்பு இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நான் வந்து உளுந்து தோரம்பருப்பு பார்த்துருக்கேன். இந்த டைம் நான் வந்து சிறுபருப்பும் பார்த்தேன். ஸோ அதனோட விலையுமே பார்த்திங்கன்னா இதே 7 LBக்கு $13 அதுவுமே தான், அதாவது $12.79.
ஸோ நான் வந்து மூங் தால் என்கிட்ட ஏற்கனவே வீட்டில் கொஞ்சம் இருக்குது, அதனால நான் இந்த வாட்டி இங்கே எடுக்கலை. இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் ரைஸ் இதெல்லாமே ஆர்கானிக் இருந்துச்சு. மிச்சதெல்லாம் இது எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிற அந்த ஜாஸ்மின் ரைஸ் தான். ஸோ இந்த பானிபூரி சொன்னேன் இல்லையா, ஸோ 3 பாக்ஸு, 3 பாக்ஸோட விலை வந்து $9. ஸோ இந்தியன் ஷாப்பில் இந்த ஒரு பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா $10 இருக்கும். ஸோ இங்கே வந்து வெறும் பூரி மட்டும் இல்லை இந்த பாக்ஸ்குள்ளே, இதில் அந்த பானிபூரிக்குள்ளே அந்த ரெடி மிக்ஸுமே இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம வந்து தண்ணியில் கலந்து அப்படியே இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன பருப்பு வந்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு. ஸோ இந்த துவரம் பருப்பு நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வெந்துடும். அதே மாதிரி அகெயின் இது ஆர்கானிக்குன்றதுனால அதோட குவாலிட்டி நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய தான் செய்யும். ஒரு டைமில் வந்து சில பருப்பு வேகவே வேகாது. அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நான் இந்த துவரம் பருப்பில் பார்த்ததே கிடையாது. ஸோ இது வந்து 7 LB வந்து $15. ஸோ இந்த பானிபூரி பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கிற எல்லா இந்தியனோட கார்ட்லேயுமே இருந்துச்சு. மேபி இது நியூ லான்ச் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இதை தவிர்த்து தோசை மாவு இருந்துச்சு, பட் இங்கே இருந்துச்சான்னு நான் கவனிக்கல. கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் டைம் இங்கே தோசை மாவும் கிடைக்க ஆரம்பிச்சிரும். ஸோ எங்கள் அக்கா பாப்பாவுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஸோ அது ஒன்று எடுத்துக்கிட்டு, ஸோ இன்றைக்கி வந்து மதர்ஸ் டே ஸ்பெஷல்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் காஸ்கோக்கு வந்து வாங்கணும்னு நினச்சது எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ போய் பில் போட வேண்டியது தான். ஸோ ஒரு ஸ்டேட்டில் வாங்கின காஸ்கோ மெம்பர்ஷிப் கார்டு இன்னொரு ஸ்டேட்டில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அது உங்களோட கார்டாக இருக்கணும், நீங்கள் ஷேர் பண்ணுற கார்டாக இருக்கக்கூடாது. அதுவும் எக்ஸிக்யூட்டிவ் கார்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் கார்டாக தான் இருக்கணும். இல்லைனா இங்கே அதை நோட் பண்ணாங்கன்னா கேட்பாங்க. வேறு ஸ்டேட்டில் மட்டும் கிடையாது, நீங்கள் வேறு கண்ட்ரியில் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம காஸ்கோ மெம்பர்ஷிப் வச்சு நம்ம கேனடாவில் இருக்கு இல்லையா, அங்கே கூட நீங்கள் வந்து இதே காஸ்கோ மெம்பர்ஷிப் கார்டு யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு ஒரு சின்ன ஷாப்பிங் வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கேருந்து பட்டேலுக்கு போக போகிறோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த பார்க்கிங் ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. மேபி வீக்கெண்டுன்றதுனால ரொம்ப கூட்டம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே ஏதோ ஒரு பிரச்சனையும் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால பார்த்திங்கன்னா அங்கே போலீஸ் வெஹிக்கிள்லாம் வந்து நின்று ஏதோ பஞ்சாயத்து நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் பட்டேல் பிரதர்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், எனக்கு வந்து அடிக்கடி இந்தியன் ஷாப் போகிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு அவ்வளோ பொறுமையும் கிடையாது. அதனால நான் வந்து 2-3 மாதத்துக்கு வேண்டியதை நான் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அவ்வளோதான் வச்சுப்பேனே தவிர்த்து ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்க மாட்டேன். அகெயின் நம்மளால் அது அவ்வளோ பார்த்து அது பூச்சி வந்து வராமல் பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டன்றதுனால ஒரு 3 to 4 months வரைக்குமே நல்லாயிருக்கும். ஸோ நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், லிஸ்ட் இல்லாமல் நான் ஷாப்பிங் பண்ணவும் மாட்டேன். ஸோ இப்போவுமே என் கையில் ஒரு லிஸ்ட்டு இருக்குது. என்னோடய பேண்ட்ரியை பார்த்து என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்றத பார்த்தாச்சு. கொஞ்சம் பொருள் நம்ம காஸ்ட்கோலையும் வாங்கியாச்சு. ஸோ இன்னும் ஒரு பாதி லிஸ்ட்டு பொருள் இங்கே தான் வாங்க போகிறோம். ஸோ ஒரே இடத்துல 2 பட்டேல் இருக்குது. நல்லிக்கு ஆப்போசிட்டில் ஒரு பட்டேல் இருக்குது. ஸோ அது இல்லை, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பட்டேல். 2த்துக்குமே மாற்றி மாற்றி போவோம். இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ உள்ளே என்ட்ரானதும் அந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த சப்பாத்தி, பராத்தா, ரொட்டீஸ் வகை வகையாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கடையும் கேட்கவே வேண்டாம். எப்போவுமே நாங்கள் வரும்போது கூட்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு யூஷுவல் இந்தியன் ஷாப்பிங் தான் இது. பட் நான் வந்து மெயினாக இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறது இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ். நம்ம காஸ்ட்கோலையும் இங்கேயும் அந்த பருப்பு வகைகளோட விலையை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கடை தான் வாங்கணும் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணலை. பட் இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றது சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது வந்து நார்மல் பருப்பு தான், ஆர்கானிக் கிடையாது. ஸோ ப்ரைஸ் வந்து நீங்கள் நார்மல் பருப்போட நம்ம காஸ்கோவில் வாங்கின பருப்பு அந்த குவான்டிட்டிக்கு பார்த்திங்கன்னா $1 $2 டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இது ஆர்கானிக் கிடையாது, நார்மல் பருப்பு தான். அகெயின் வந்து நீங்கள் பருப்பு வகைகளுக்கெல்லாம் கூட ஆர்கானிக் தான் போகணும்னு நான் சஜஸ்ட் பண்ணலை. பட் ஒருத்தவங்களுக்கு ஒரு குவாலிட்டி பிடிக்கும், அதனால சொல்லிக்கிறேன் நான். அப்புறம் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுற இன்னொரு பிராண்டு ஃப்ரம் இந்தியன் ஷாப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிராமின்ஸ் பிராண்டோடது. ஸோ இந்த பிராமின்ஸில் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் இட்லி பவுடர், அதாவது இட்லி மாவு இருக்கு இல்லையா அது, அப்புறம் இந்த ரெட் ரைஸ் இடியாப்பம் மாவு, அதுக்கப்புறம் மெயினாக இடியாப்பம் மாவு, அப்புறம் புட்டு மாவு, இதெல்லாம் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரிசல்ட்டும் பர்ஃபெக்டாக வரும், அதே மாதிரி டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக போட்டிருக்காங்க பாலாப்பம் மிக்ஸு. நான் சொன்ன அந்த இட்லி பொடி இருக்குல்லையே அது இதுதான்.
நம்ம சிக்காக இருக்கிற டைம்லலாம் இதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் அப்படியே அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஓட்ஸ் பவுடர். இப்போ நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ப்ரைஸ் கம்பேரிசன் காமிக்கிறேன். இது வந்து ஆர்கானிக் மந்த்ரா தூர் தால். ஸோ 2 LB $7. நம்ம காஸ்கோவில் பார்த்தது 7 LB $15. ஸோ இங்கே இருக்கிற எல்லா பருப்பு வகைகளுமே பார்த்திங்கன்னா ஆர்கானிக் 2 LB $7 தான் போட்டிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடய லிஸ்ட்டை கோத்ரூ பண்ணிவிட்டு எதையாவது மிஸ் பண்ணியிருக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டீ குடிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டீ பிராண்டுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், சொசைட்டி டீ. ஸோ இந்த சொசைட்டி டீ வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிராண்டு. இதை தவிர்த்து வாக் பக்ரின்ட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. இந்த 2 பிராண்டுமே நம்ம இந்தியன் பிராண்ட்ஸை விட, அதாவது நம்ம இந்தியாவில் குடிச்சிட்டு இருந்திருப்போம்ல அந்த பிராண்ட்ஸை விட நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நானக் பிராண்ட் கீ நம்ம காஸ்கோவில் பார்த்தோம் இல்லையா, 56 ounce வந்து $22. இங்கே வந்து 26 ounce வந்து பார்த்திங்கன்னா $18. டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க நீங்களே. நெக்ஸ்ட்டு இந்த கிட்ஸோட மெதுவடை மிக்ஸ் பற்றி நான் போட்டிருந்தேன் இல்லையா, அதில் நான் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஆச்சிலையும் நிறைய போட்டிருக்காங்க. இப்போ தான் இதெல்லாம் நான் பார்க்குறேன். பட் நான் இதெல்லாம் எதுவும் அதுக்குள்ள நான் இதெல்லாம் நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மில்லட்ஸ். ஸோ மில்லட்ஸ் எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னா பெரிய பேட்சாக வாங்கி வைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் வேண்டியது மட்டும் வாங்க. இல்லைன்னா அது வந்து சீக்கிரம் கெட்டு போய் ஒரு ஸ்மெல் வரும், அது வேஸ்ட்டு தான் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்பாயில்டும் இருந்துச்சு, அப்படியே அந்த ஃப்ரெஷ் ரா இதுவும் இருந்துச்சு. நான் வந்து ராவாக இருக்கிறது தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வெஜ்ஜீஸ் செக்ஷன் போனேன். யூஸ்வலாக வந்து நியூ ஜெர்சி நான் வந்து பார்க்கும்போது காய்கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் இந்த வாட்டி எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இல்லை. ஸோ மோஸ்ட்லி இந்த வெஜ்ஜீஸ்லாம் வந்து நாங்கள் இருக்க ஸ்டேட்லேயே கிடைக்கும். குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு இல்லை. மேபி நான் வீக்கெண்டில் போனதுனாலே என்னமோ தெரியல. கொஞ்சமாக அந்த வாரத்துக்கு மட்டும் வேண்டிய காய்கறி வாங்கிட்டேன். யூஸ்வலாக இங்கே வந்து இந்த வாழைத்தண்டு, வாழைப்பூ, முருங்கைக்கீரை இதெல்லாம் எப்போவுமே இருக்கும். இது எல்லாமே இந்த வாட்டி கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, பட் வந்து ஃப்ரெஷ்ஷானதாக இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது மட்டும் ஒரு 1 வீக்குக்கு வர மாதிரி வாங்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா வாழைக்காய் வந்து ஒரு 2 வகையான வாழைக்காய் இருக்குது. நம்ம ஊரில் வந்து மோஸ்ட்லி இந்த வாழைக்காய் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இருக்க ஸ்டேட்டில் இந்த வாழைக்காய் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. என்ன கிடைக்குதோ அதை வச்சு நான் அந்த ஃப்ரை மாதிரி பண்ணுவேன். ஸோ இப்போ நான் இந்த வாழைக்காய் இதில் வந்து அவியல்லாம் பண்ணால் இந்த நம்ம ஊர் டேஸ்ட்டு வரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த இலை வகைகள், அந்த துளசி, நீம், மின்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு மா இலை, இதெல்லாம் வந்து எல்லா டைமும் இங்கே கிடைக்கும் போல் இருக்குது நியூ ஜெர்சியில். பட் வந்து மிச்ச ஸ்டேட்லலாம் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னால் அப்போ கொஞ்சம் வாங்கி வைப்பாங்க. பீர்க்கங்காய் வாங்கியிருக்கேன். ஸோ பீர்க்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா தோலில் சட்னியும் பண்ணிக்கலாம், அதே சமயம் ஒரு கூட்டு மாதிரியும் பண்ணிடலாம். அடுத்து சேப்பக்கிழங்கும் வாங்க போகிறேன். ஸோ இஞ்சியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது வந்து நம்ம இந்தியன் இஞ்சி, சைனா இஞ்சின்னு ஒன்று இருக்கும், அது காரமே இருக்காது, நல்லா பெருசாக இருக்கும். பட் இந்த இஞ்சி நல்லாயிருக்கும். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச காய் கோவக்காய். ஸோ கோவக்காயும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால ஒரு வாட்டி செய்கிற அளவுக்கு வாங்கியாச்சு. ஸோ இந்தியன் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து குக் பண்ணி தான் சாப்பிட்ணுன்ற நிலமை இருக்காது. பட் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடில் வந்து பார்த்திங்கன்னா வகை வகையான தோசை மாவுகள் இருக்கும். மில்லட்ஸில் தோசை மாவு, நார்மலான தோசை மாவு, தனியான இட்லி மாவு, ஓட்ஸ் இட்லி மாவு, ராகி இட்லி மாவு, அப்புறம் பெசரட்டு மாவு, அந்த மாதிரி பல வகையான தோசை மாவு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து பேச்சுலர்ஸ் நிறையா வாங்கி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ட் சட்னி மிக்ஸு, இது பவுடர் ஃபார்மில் இருக்கும். நம்ம சேனலில் கூட இதோட ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம். தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்படியே இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட வேண்டியது தான். நம்ம மிக்ஸியை வச்சு அந்த நேரத்துக்கு இன்க்ரீடியன்ஸ் போட்டு அரைக்க வேண்டிய அவசியம் இருக்காது.
ஸோ இங்கே அமெரிக்கன் ஷாப்பில் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து பாலுக்கும் தயிருக்குமே இருக்குது. டிஃப்ரெண்ட் ஃபேட் லெவல்ஸில் பாலும் தயிருமே வச்சுருப்பாங்க. இதை தவிர்த்து வந்து யோகர்ட் ட்ரிங்க், நம்மளோட மோர் இருக்கு இல்லையா, அது கூடமே வந்து வகை வகையான மசாலா போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்தியன் ஷாப்புக்கு வந்தோம் அப்படின்னா இந்த ரெடி டு ஈட் ஃபுட்டுக்கு பஞ்சமே கிடையாது. இந்த மாதிரி வெட் ஃபார்ம்லேயும் இருக்கும், ட்ரை ஃபார்ம்லேயும் இருக்கும். வாங்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.